அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் பென்சா பிரீஸ். இப்போ வாங்க எக் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணீர் எடுத்துட்டோம். தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுக்கலாம். அதில் வந்து 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம் போட்டு நல்லா வந்து கொதிச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ இல்லாட்டி எண்ணெய் நீங்கள் வந்து போட்டு வந்து நல்லா வந்து அது பாயில் ஆகட்டும். நம்ம வந்து தனியாக எடுத்து வந்து ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பாயில் ஆனதும் நம்ம ரைஸ் வந்து தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் பிரியாணினாவே தனியாக வந்து ரைஸை வந்து எப்பயுமே வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும், ஆஃப் பாயில் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா வந்து அது வந்து பாயில் ஆகட்டும். நான் கீ ஊற்றலை, நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இருந்தாவே ஓகே தான், இல்லாட்டி வந்து ரொம்ப வந்து உப்பு தன்மையாக இருக்கும். இப்போ வாங்க தேவையான பொருள், பிரியாணிக்கு தேவையான பொருள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி ஒரு 10 எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நான் ஒரு 7 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடல, நான் உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மட்டரும் ஆளும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சோயா பீன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சோயா பீன்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு சோக் பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 3 எக் எடுத்துருக்கிறேன். பாயில் பண்ணிட்டேன். இதை ஆக்சுவலி பாயில் பண்ணது நான் காட்டலை. நான் இப்போ வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து முந்திரி 10 முந்திரி எல்லாத்தையும் போட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி, நல்லா பேஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, நல்லா மைய பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா கொரன்ட்டு அரைக்காமல் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பிரியாணி எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா, இந்த வீக்கில் வந்து மிராஜ் வந்தது, சபே மிராஜ் வந்தது. அதனால் வந்து சிக்கனே எப்படி செஞ்சிட்ருக்கிறது அப்படின்றனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சபே மிராஜுக்காக வந்து எக்கு புலாவு அந்த மாதிரி சொல்லலாம். மும்பை ஸ்டைலில் எக்கு புலாவு சொல்லலாம். அப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து எக் பிரியாணி கூட சொல்லலாம். ஆக்சுவலி ஹைதராபாத் ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் போட்டேன். சோக் பண்ணி வச்சுருந்தேன் ரைஸ் நான் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். நல்லா பாயில் ஆகுது தண்ணி. ரைஸ் போட்ட உடனே நல்லா பாயில் ஆகட்டும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ரைஸ் வந்து புழுங்கல் அரிசி தான். நான் வந்து பச்சை அரிசி யூஸ் பண்ணுறதில்ல, நான் சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து சரி நாம் சாப்பிட்ற அரிசி அதுவே நல்லா இருக்குது, அதனால் வந்து நான் அதையவே வந்து யூஸ் பண்ணிட்டேன். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகுது. நல்லா வந்து ஆஃப் பாயில் ஆகணும். நல்லா எடுத்து பார்த்தோம்னா நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் தம்க்கு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், கடாயில் வந்து நல்லா எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நான் எண்ணெய் போட்டது வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து லைட்டாக வீடியோக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா
இது வந்து இப்போ நம்ம வந்து இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. 2 கேஸில் வச்சுருக்கிறேன் நான். ஆக்சுவலி வந்து 2 ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் வந்து ரைஸ் வந்து பாயில் ஆகிட்டுருக்குது, இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இந்த சோயாபீன், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஆலுன்னு சொல்ல முடியாது, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி நல்லா என்ன சொல்கிறது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனால 2 ஸ்டவ்வில் வச்சு நான் வந்து செஞ்சுட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டேன். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்துகிட்டு சோயாபீனும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சோயாபீன் ஃப்ரை பண்ணி பிரியாணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும். நம்ம இப்போ வந்து பிரியாணி செய்யும்போது கூட தம் ஆகிட்டோம் அப்படின்னா எதுலேயும் வந்து மேஷ் ஆகாது, நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து எப்போ பிரியாணி செஞ்சாலும் சோயாபீன் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன்ல ஷாஹி பன்னீர் கிரேவி பண்ணும்போது கூட பன்னீரை வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து பச்சையாக போட்டுடுறாங்க. நல்லா இருக்காது அது. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பன்னீரையும் வந்து நல்லா வந்து ஆயிலு இல்லாட்டி கீ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகாது, கிரேவியும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் ஆயில் போட்டிருக்கேன். சோயாபீன் எல்லாமே ஆயில் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஆயில் போட்டிருக்கு. ஆயில் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. நான் போட்ட ஆயிலே காணும். அதே ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாவே போதும். இப்போ பாருங்கள் நம்ம இப்போ ரைஸ் வந்து நல்லா பாயில்ட் ஆயிடுச்சு. பாயில் ஆகி இப்போ வந்து நான் அந்த தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து தம்க்கு வைக்க போகிறேன். நல்லா வந்து தம் ஆகட்டும். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த கலரிங் இருக்குதுல்ல, அந்த கலர்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆக்சுவலி வந்து நான் வந்து குக்கிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து நான் வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்குன்ட்டு நீங்கள் யூஸே பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து அவாய்ட் பண்ண தான் வந்து பார்ப்பேன். இப்போ பாருங்கள் சோயாபீனும் உருளைக்கிழங்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதே கடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆயில் போட்டு நம்ம வந்து கிரேவி இப்போ வந்து கிரேவி செய்ய போகிறோம். ஹக்னி சொல்கிறோம்ல, ஹக்னி என்ன சொல்கிறது, பிரியாணிக்கு வந்து தனியாக வந்து ஹக்னி தான் செய்யணும். ஹக்னி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் எடுத்து லேயராக ஹைட்ராபாட் மாதிரி செய்வோம்ல, தெரியுமா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. அதே ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இப்போ வந்து எக்கு பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனும் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்க்கு இருக்குதுல்ல, ஃபோர்க்கில் வந்து நல்லா வந்து அங்கே இங்கே வந்து நல்லா வந்து குத்தி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாலாம் உள்ளே போனால் தான் வந்து எக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதனால, ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்றனால நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இதுவும் மசாலாவோட சேர்த்து அதோட மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த எக்குக்குள்ளே போகும் அப்படின்றனால. இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா எக்கு வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில்ன்றேன் பாருங்கள், சாரி ஃப்ரெண்ட்ஸ், டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஆக்சுவலி வந்து நான் ஊருக்கு போகிறேன். மும்பையிலேருந்து நான் தமிழ்நாடு போகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் தான் எங்கள் அம்மாவோட ஊர் இருக்குது. நான் அங்கே போகிறேன். ஆக்சுவலி எதுக்காக போகிறேன் அப்படின்னா என் மாமாவோட பையனோட மேரேஜுக்காக நான் போகிறேன். அது வந்து பெங்களூரில் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேரேஜ் அட்டன் பண்ண போவேன். நான் வந்து அதோட வீடியோலாம் உங்களுக்கெல்லாம் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரீல்ஸில் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் நான் அதே எக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ரைஸும் பாயில் ஆகி நல்லா வந்து பதம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அதே கடாயில் வந்து எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஒரே கடாயில் நீ எல்லாத்தையும் வந்து ஒரே கடாயில் வந்து ஒரே பேனில் வந்து நீ
இத்தனை டைம் யூஸ் பண்ணுற அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க, இத்தனை டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலி நான் இப்போ தானே யூஸ் பண்ணேன், இப்போ தானே ட்ரை பண்ணுறேன், அதுக்காக வந்து இன்னொரு பாத்திரத்தை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்குலாம் பிடிக்காது. நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். நான் இப்படி தான் பண்ணுறேன். வீடியோக்காக தனியாக வந்து ஒரு பேன் எடுக்கணும், அதுக்குன்னு தனியாகலாம் போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கிறேன், லவங்கம் 2, அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 2 போட்டிருக்கிறேன், லவங்கம் 3 போட்டிருக்கிறேன், ஏலக்காய் 2 போட்டிருக்கிறேன். நல்லா அதுவும் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல, அது அந்த கிரேவி நல்லா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வந்து குக் ஆகணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்கிறோம்ல, இங்கே பாருங்கள் நல்லா பாயில் ஆகுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆனால் வந்து இது வந்து சூப்பராக இருந்தது. நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக வீடியோவுக்காக இந்த வந்து பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லலை நான். ஆக்சுவலி ரியலாகவே நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 1.5 ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், தனியா பொடி வந்து 1.5 ஸ்பூனு, ஜீரா பவுடர் வந்து 1.5 ஸ்பூனு. இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக வந்து நான் வந்து என்ன சேர்த்துருக்குறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ பாருங்கள், எல்லா பொடியும் போட்டு நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வந்து சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், இது ஜீரா பவுடர் தான், இது தனியா பவுடரும் போட்டேன், ஜீரா பவுடரும் போட்டேன். 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்பைஸ்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த கிரேவி நல்லா வந்து சுண்டணும், ரொம்ப நல்லா கிரேவியாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்கும். அக்னி வந்து இந்த பிரியாணி வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் எக்கு கூட இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன். வீட்டு தயிர் இருந்தாலும் ஓகே, நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் வீட்டிலலாம் செய்யலை. ஆக்சுவலி வீட்டில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணல, அதனால் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு வந்து ஆட் பண்ணணும். நான் எப்பயுமே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வாங்கவே மாட்டேன். அதோட ஃப்ளேவர் வந்து அது அவ்வளோ என்ன சொல்கிறது, அமௌண்ட் இருக்குது. ஆக்சுவலி நிறையா அமௌண்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து அது ஒரு டைம் வாங்கணும், மறுபடியும் அதையவே நம்ம செய்வோம், வேஸ்ட் ஆயிரும். அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அது ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும். அதனால் ஆக்சுவலி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மட்டர் போடுறேன். நல்லா வந்து மட்டர் வந்து நான் தான் சொன்னேன்ல, இப்போ வந்து மட்டர் சீசனு, எல்லாம் பச்சை பட்டாணி தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. எங்களோட மார்க்கெட்டில் வந்து மட்டர் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1 கிலோ வந்து 30 ருபீஸ் 40 ருபீஸ் தான் வருது. இப்போ உங்கள் ஊர்லலாம் எப்படி அப்படின்ட்டுலாம் தெரியல. உங்கள் ஊரில் என்ன அப்படின்ட்டு, என்ன விலை மட்டர் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தம்க்கு போட்டிருக்குறோம். ஏன் அப்படின்னா அந்த மட்டர் கொஞ்சம் நல்லா வந்து நான் பச்சையாக தான் போட்டிருக்கிறேன், நான் பாயில்லாம் பண்ணல. அந்த பச்சையாக இருக்குதுல்ல, அதனால் வந்து சரி அது கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்முக்கு போட்டு இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸு எல்லாமே போட்டுட்டேன். கடைசியில் தான் வந்து நம்ம வந்து எக்கு போடணும். ஏன்னா நம்ம எக்கு வந்து போட்டு கிளறிட்டே இருக்கும் போது எக்கு வந்து உடஞ்சிரும், அப்புறம் ரைஸில் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் எக்கு வந்து லாஸ்ட்டில் தான் போட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி வந்து சுண்ட வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எக்கு போட போகிறேன். எக்கு போட்டு ஒரு 2 கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு, பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ரைஸ் செஞ்சது பாத்திரத்திலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த ரைஸை வந்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள் அதில் கொஞ்சம் கீ போட்டிருக்கிறேன். அந்த சூட்டுலேயே கீ வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிருச்சு. அப்புறம் வந்து முதல்ல வந்து நான் வந்து கிரேவி போடுறேன், அதுக்கப்புறம் ரைஸ் போடுறேன், மறுபடியும் கிரேவி போடுறேன், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மேலே புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து
கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து நான் யூஸ் பண்ணல. எனக்கு யூஸ் பண்ண இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணல. இதுவே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து கலர்ஃபுல்லாக தான் இருந்தது, சூப்பராக தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா தானே இருக்குது. இதுக்கு எதுக்கு கலர், நீங்கள் வேணால் மஞ்சத்தூள் வேணுனாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தீங்க. யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்து கலராக வந்து வேண்டாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன் நான். அதனால் இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து சாப்பிட்றதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துருக்குறோம். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும். அப்போ தான் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். என்னுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க எனக்காக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்காக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஊரில் தான் இருப்பேன். ஆக்சுவலி என்னோடய வீடியோ பார்க்குறதுக்காக தேங்க்யூ ஸோ மச்.